பொழுதுபோக்கு இலக்கியமா திருக்குறள்? இல்லை சார், இல்லை. வாழ்க்கையின் அடிப்படையை, வாழ்க்கை நெறியை, பிறவி பெருங்கடல் நீந்தி சென்று உடல் வாழ்க்கையை கடந்து உயிர் வாழக்கூடிய நுட்பத்தை உணர்த்துகின்ற உயர்ந்த மகத்தான மறை நூல் திருக்குறள். எனக்கு வள்ளுவர் பேர்ல ரொம்ப மரியாதை உண்டு. ஆனா எப்படி பாரதி பெண்ணடிமைத்தனம் என்பது வந்த போது அவன் மிகவும் போற்றிய விவேகானந்தரை கூட விட்டு வைக்கல, காந்தியை விட்டு வைக்கல. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மழுப்புகிறார் எழுதினான் பாரதி. விவேகானந்தர் தன்னுடைய சன்னியாசத்தின் காரணமாக அவருடைய புத்தி வேதனைத்து விட்டது என்று எழுதினான். அதனால பெண் அடிமை என்று வந்தால் நான் பெண்கள் பக்கம்தான், அது வள்ளுவரால் தான் நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் வள்ளுவரிடம் எனக்கு இருக்க பக்தியின் காரணமாக இதுக்கு வேற ஏதாவது பொருள் உண்டா 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 என்று நான் தேடிக்கொண்டே இருந்தேன். இந்த ஒரு குறளுக்கு மட்டும் பொருள் ஆகும். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விதாள் பெண். முதல்ல என்ன நினைச்சேன், 10ஆம் பரிசளித்தனம், பொண்ணு தானே கிடைச்சா பற்றி கல்யாணம் பண்ணோம்னா அவராக வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், அவளை பார்த்துக்கணும், புருஷனை பார்த்துக்கணும், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், இவங்க பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு வரணும். இது என்னங்க இது பெண்ணடிமைத்தனத்துக்கு விதையாக இருக்கிறது இல்லையா என்று தோன்றிய பருவம் எனக்கு இருந்தது. இல்லை அப்படிங்கிறது தெளிவு எப்போ வர ஆரம்பிச்சதுன்னு கேட்டா, மணிப்பூர்ல நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த நண்பர் மறைந்து விட்ட திரு இல கணேசன் அவர்கள் ஆளுநராக இருந்த போது எங்களை அழைத்து அங்கே பாரதி விழா நடத்தினார். நான், பர்வீன் சுல்தானா, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதிபர் முரளி, கலைமாமணி சோபனா ரமேஷ் எல்லாரும் போயிருந்து நாங்கள் 4 பேரும் அந்த விழா முடிந்து எங்கள் தங்கும் அறைக்கு வெளியே ஒரு தாழ்வாரத்தில் வந்து ஒரு உரையாடல். அந்த உரையாடலின் போது பர்வீன் சுல்தானா ஏதோ பேச்சுவார்த்தை ஒரு கேள்வி கேட்டான். ஒரு கணவன் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா மனைவிக்கு அப்படிங்கும்போது என் மனசில் ஒரு தப்பு. அப்படியே பின்னாடி போனேன். ஒரு 30 ஆண்டுகளுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் பாம்பே போயிருந்தேன். அப்போதான் எனக்கு பேர் பாம்பே, இப்போ மும்பை. அந்த பாம்பேயில் என்னுடைய கிளைண்ட், கட்சிக்காரர், ஒரு பெரிய சினிமா ஃபைனான்சியர், அவருடைய அலுவலகத்துக்கு போய் அவருடைய அறையில் உட்கார்ந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் அறைக்கு வெளியில் அவர் அலுவலகத்தில் ஒரே சலசலப்பு. ஏதோ 4-5 பேர் திபுன்னு வராங்க. எந்த அனுமதி இல்லாமல் கதவு உள்ள வந்தாங்க அறைக்குள்ள. ஹிந்தியில் ஏதோ கச்சா மச்சான்னு பேசினாங்க. எனக்கு அப்பவும் தெரியாது இப்பவும் தெரியாது, இப்படி புரியல. இவர் ஏதோ பதில் சொன்னார். ஒரு 4-5 நிமிஷம் திகழ்ந்து போயிட்டார். நான் எப்படி பார்த்தேன், அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒன்றும் அவங்க வந்தவங்க ஏதோ ஒரு குழுவை சேர்ந்தவர்கள். அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நான் என்ன சம்பாதிக்கிறேங்கிறது. இன்கம் டேக்ஸ்க்கு நான் கொடுக்குற ரிட்டர்ன்ஸ்லேருந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு தெரியாது, பட் இவங்களுக்கு தெரியும். நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அதில் ஒரு பர்சன்டேஜே இவங்களுக்கு நான் கப்பம் கட்டி ஆகணும். ப்ரொடெக்ஷன் மணின்னு பேர், பாதுகாப்பு தொகை, ப்ரொடெக்ஷன் மணி. இதை கொடுத்தாதான் என்னை நிம்மதியாக இருக்க விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு குழுக்களில் இருந்து என்னை காப்பாற்றுவாங்க. இந்த மாதிரி ஒரு 5-6 குழு. இந்த ஏதாவது ஒரு குழுவுக்கு நான் கப்பம் கட்டிவிட்டால் மற்ற குழுவிலிருந்து என்னை காப்பாற்றும். இதுதானப்பா சிற்றரசர்கள், பேரரசர்கள், அப்புறம் என்ன ஜமீன்தார், விட்டாதார், பாளையக்காரர்கள் எல்லாம் இதான பண்ணிட்டு இருந்தாங்க. உனக்கு பாதுகாப்பு வேணுமா, நீ எனக்கு கப்பம் கட்டுன்னு ஒரு பேரரசன் சொல்லுவான். சிற்றரசர்கள்லாம் போய் கப்பம் கட்டுவாங்க. இதானே நடந்தது இல்லையா? கரெக்டு தானே? அதே தான் நடக்கிறது. இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா வீட்டில். இங்கிலீஷ்ல ஒரு இடியம் உண்டு, ஐ புட் த ஃபுட் ஆன் த டேபிள். கர்ப்பத்தின் உச்சகட்டம். ஒரு ஆடவன் சொல்லுவான் கொண்டாட்டியை பார்த்து, நான் தான் சோத்தை கொண்டு வந்து டேபிளில் வைக்கிறேன், நான் சொல்றபடி நீ கேட்கணும். ஏன்னா இவன் தான் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஐயோ, அதனால ஐ புட் த ஃபுட் ஆன் த டேபிள், யூ ஹேவ் டு அப்படின்னு சொல்லி உனக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துருக்கேன். கணவன் இல்லாட்டா தனக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நினைப்பு தான் பெண்ணை அடிமையாகவே வைத்திருந்தது. இதைத்தான் நான் இங்கே பரிந்துரைக்க சொன்னேன். பாதுகாப்பதற்காக ஒரு கணவன் என்ற நினைப்பு உனக்கு இருக்கிற வரைக்கும் பெண் அடிமைத்தனத்திலிருந்து நீ வீழ முடியாது. நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டிய அளவுக்கு நீ வளர வேண்டும். நீ உன்னை காத்துக்கொண்டு கணவனுக்கும் தேவைப்படும் போது உன்னுடைய காப்புதலை அளித்து தகை சார்ந்த சொல்லையும் நீ காத்துக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்க வேண்டும் என்பதைத்தான்
திருவள்ளுவர் விரும்பினார். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாய் பெண். மாதவி கிட்ட போயிட்டான் தன்னை பிரிஞ்சு கோவலன் மனசொடிஞ்சு கண்ணகி தற்கொலையா செஞ்சுட்டா இல்லையே. சரி, திரும்பி வந்தான் போடான் திருப்பி சடா இல்லை, அவனை அரவணைத்துக் கொண்டார். இந்த சிலம்புல பொன்மின் என்று சொல்லி முதல் கொடுத்து வியாபாரம் செஞ்சுக்கோ, புது வாழ்வு தொடங்கிக்கோன்னான் இல்லையா. அதுக்கப்புறம் அவன் கொலைப்பட்டான், அவன் கொலை செஞ்சுட்டாங்க. அதுவும் பழி சுமத்தி, திருடன்னு பழி சுமத்தி அவனை கொண்டுட்டாங்க. அப்ப வீறு கொண்டு எழுகிறாள். மெய்யில் பொடியும் விரித்த கருங்கடலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைகோவும் கண்டளவே தோற்றான் காரிகைதன் சொல் செவியில் உங்களவே தோற்றான் உயிர்பார் இளங்கோ. அப்படி போய் அரண்மனைக்கு தேரா மன்னா என்று வாதாடினாள். அன்னை சொற்காத்தாள், தன்னை காத்துக் கொண்டாள். அவன் இல்லாத போது அவன் வந்தவுடன் தன் கணவனை காப்பாற்றினாள். பிறகு தகை சார்ந்த சொல் காப்பதற்காக அரண்மனைக்கு சென்று வாதாடினாள். இவள் தானே வள்ளுவர் காட்டுகிற பெண்.